கொசுக்கள். இந்த கொசுக்கள் வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த கொசுக்களால் வருஷத்துக்கு 1 மில்லியன் உயிர்கள், மனித உயிர்கள் வந்து பலியாகுது. ஸோ இது வந்து ரொம்ப கேட்குறக்கே வந்து கிரேசியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த உலகத்திலே வந்து ரொம்ப கொடூரமான உயிரினங்கள் பட்டியலில் கொசுக்கள் தான் முதல் இடத்துல இருக்குது. அதுக்கு காரணமும் இதுதான். இதனால் வந்து நோய்கள் அதிகமாக பரவுது. மனிதர்கள் கிட்ட இருந்து விலங்குகளுக்கும், விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கும் மாறி மாறி போகிறதுனால இதனால் வந்து நோய் பரவல் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால மனித உயிர்கள் எடுக்கக்கூடிய உயிரினங்களில் முதல் இடத்துல இந்த கொசுக்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொசுக்கள் இனம் வந்து இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது இப்போ கிடையாது. 125 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 12.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே கொசுக்கள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. நம்மள அதிகமானவங்க முதலைகள் தான் வந்து பல வருஷங்களாக இந்த பூமியில் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிற உயிரினம், இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வர உயிரினம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து முதலைகளோட ஆயுளே வந்து 99 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தான் வந்து முதலைகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த கொசுக்கள் வந்து 125 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. மிகவும் மோசமான மனிதர்களை அதிக அளவில் தாக்கி நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு இந்த கொசுக்கள் வந்து வாழ்ந்துட்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொசுக்களோட பரிணாம வளர்ச்சி 125 மில்லியன் வருஷங்களாக இது வந்து எப்படி இந்த பூமியில் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்குது, பல பேரழிவுகளை தாண்டியும் அதோட இந்த கொசுக்கள் கிட்ட இருந்து நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கிறது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மனித உயிர்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சின்ன நம்பரும் கிடையாது. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அதனால இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு இருக்கிறது, நோய்கள் தாக்காமல் எப்படி நம்மளை வந்து தற்காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.